இப்போ ஏர் இந்தியா 171 ஏர் கிராஷ் சம்மந்தமாக பல இன்வெஸ்டிகேஷன் போயின்னு இருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் ஒரு மெயில் வருது. அந்த எல்லா மெயிலுமே வந்ததை எடுத்து வச்சு பார்க்கும்போது குஜராத் போலீஸாருக்கு பெரிய குழப்பம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல். ஆனால் இது எல்லா மெயிலுமே நான் தான் அனுப்புனேன். எல்லா மெயில்ஸுமே வந்த இடம் லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ அந்த குஜராத் போலீஸார் அந்த பொண்ணை கூட்டிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது. எப்படியோ ஒரு மெயில் மட்டும் ஒரிஜினல் மெயிலை வச்சு கண்டுபிடிச்சி இந்த பொண்ணை பிடிச்சதுனால எல்லா உண்மையுமே இப்போ அம்பலமாயிருக்கு. இப்போ சமீபத்தில் A171 ட்ரீம்லைன் 787 ஏர் கிராஷை பற்றி பல விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்க போகுது. ஏன்னா குஜராத் போலீஸார் A171 கிராஷ் சம்பந்தமாக ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் IT ஊழியரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். நான் யுவராஜ் JD. வெல்கம் டு 5th ட்ராக். இப்போ சமீபத்தில் ஏர் இந்தியா A171 கிராஷை பற்றி பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கிறது ரொம்ப பெரிய ஷாக்கிங். ஏன்னா தமிழ்நாட்டில் IT ஊழியராக வேலை செய்கிற ஒருத்தங்களை குஜராத் போலீஸார் இங்கே அவங்களும் தூக்கியிருக்காங்க. ஏன் எதுக்குன்னா இந்த A171 ஏர் கிராஷ்க்கும் இந்த IT ஊழியருக்குமே சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இந்த IT ஊழியர் தான் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க, வெடிகுண்டு மிரட்டல், அதுவும் மெயில் மூலயமா பல மெயில் மூலயமா வெடிகுண்டு மிரட்டல் விட்டுருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு, ஏர்லைன்ஸ் எல்லா இடத்துக்குமே இந்த வெடிகுண்டு மிரட்டல் விட்டுருக்காங்க. இந்த ஏர்லைன்ஸ்க்கு மட்டுமா நான் கேட்டிங்கன்னா இல்லை, இதை தாண்டி பல இடத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் இந்த IT ஊழியர் விட்டுருக்காங்க. அதுவும் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நார்மலாக இருக்கிற இடம் இல்லை, எல்லாமே ஹை செக்யூரிட்டி மூலியமா, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கூடுற இடமா இருந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் நரேந்திர மோடி ஸ்டேடியம், அதுக்கப்புறம் இப்போ கிராஷ் ஆச்சுல அந்த மெடிக்கல் காலேஜ் கூட இந்த வெடிகுண்டு மிரட்டல் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த IT ஊழியர் எப்படி மாட்டினாருன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பெரிய ஒரு ட்விஸ்ட். இப்போ ஏர் இந்தியா 171 ஏர் கிராஷ் சம்மந்தமாக பல இன்வெஸ்டிகேஷன் போயின்னு இருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் ஒரு மெயில் வருது குஜராத் போலீஸாருக்கு. என்னன்னா இப்போ இத்தனை நாளாக இத்தனை இடத்துக்குமே வெடிகுண்டு மிரட்டல் விட்டுருக்கேன், ஆனால் நீங்கள் யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ என்ன நடந்தது பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரி ஏர் இந்தியா கிராஷும் அந்த DJ மெடிக்கல் காலேஜுக்கும் நான் தான் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயிலில் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் இறந்துருக்காங்க, அதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு ஆணவ பேச்சாக இருந்தது அந்த மெயிலை பொறுத்த வரைக்கும். நான் தான் எல்லாம், நான் தான் பண்ணது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குஜராத் போலீஸாருக்கு இப்போதான் ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்காங்க. ஏன்னா வெடிகுண்டு மிரட்டல் பல பேரை சும்மா பிராங்க் பண்ணுற மாரி மெயில் வந்துனே இருக்கும் போலீஸாருக்கு. இங்கே வெடிகுண்டு மிரட்டல், அங்கே வெடிகுண்டு மிரட்டல், அந்த இடத்த செக்யூர் பண்ணுறதுக்கும் அது சும்மா பயன்படுத்துறதுக்கும் ஒரு சில மெயில் வந்திருக்கும். அதனால சீரியஸாக எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மெயில், கடைசியாக வந்த மெயில் குஜராத் போலீஸாருக்கு ரொம்ப பெரிய ஒரு க்ளூவாக இருந்தது. என்னன்னா இப்போ ஏர் கிராஷ் எந்த ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்குமே இல்லை, எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டெரரிஸ்ட் அட்டாக் எதுவுமே இல்லைன்னு சொன்னாலுமே இப்போ இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் ஒரு பயம் ஒன்று வந்துருச்சு. யார் பண்ணியிருப்பா, எதனால் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குஜராத் போலீஸார் இந்த மெயில் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த மெயில் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் பெரிய ஒரு லூப் ஹோலே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எல்லா மெயிலுமே வந்ததை எடுத்து வச்சு பார்க்கும்போது குஜராத் போலீஸாருக்கு பெரிய குழப்பம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல். ஏன்னா அந்த மெயில் எல்லாமே வேற வேற மெயில், எல்லாமே ஃபேக் மெயில் ஐடிஸ், எல்லாமே ஒரு பேர் தெரியாத ஒரு மெயில் ஐடிஸ், எல்லாமே தனித்தனி மெயில் ஐடிஸ்லேருந்து வந்த ஒரு மெயில்ஸ். ஆனால் இது எல்லா மெயிலுமே நான் தான் அனுப்புனேன், ஆனால் நீங்கள் யாருமே சீரியஸாக எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு சொல்லும் போது குஜராத் போலீஸ்க்கு பெரிய ஒரு குழப்பம். என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வெடிகுண்டு மிரட்டல் விட்டுருக்காங்க அந்த மெயில் மூலயமா. அந்த மெயில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 இடத்துக்கு மேலே
குஜராத் பல இடங்கள்ல வெடிகுண்டு மிரட்டல் விட்டுருக்காங்க. அதனால குஜராத் போலீஸ்க்கு வந்து ஏகப்பட்ட பதட்டம், ஏகப்பட்ட குழப்பம். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்பதான் குஜராத் சைபர் செக்யூரிட்டி போலீஸார்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த மெயில்ஸ் எல்லாமே வந்து எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரியுது, இதுல ஒரு க்ளூ ஒன்று இருக்கு. இந்த மெயில்ஸ்ல எல்லாமே வந்து ஒரு லூப் ஒன்று இருக்கு. அந்த லூப் ஹோல குஜராத் சைபர் செக்யூரிட்டி போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் அந்த லூப் ஹோல்ல என்னன்னா, எல்லா மெயில்ஸுமே வந்த இடம், லொகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல இருந்து தான் போயிருக்கு. இந்த ஒரு க்ளூ கிடைச்சதுக்கு அடுத்தது குஜராத் போலீஸார் மொத்தமா அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் மொத்தமா அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் திருப்புறாங்க. யார் அனுப்பிச்சிருப்பா இந்த மெயிலை, இத்தனை இடத்துக்கு யார் இந்த மெயில் எல்லாத்தையுமே வந்து வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பக்கம் வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மெயில்ஸ் மூலியமா தமிழ்நாட்டில் தான் வந்து அந்த குற்றவாளி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இங்க வந்து எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியாம திரும்பியும் அந்த மெயில்ஸை செக் பண்ணும்போது மட்டும் ஒரு மெயில் மட்டும் ஒரிஜினல் மெயில் ஐடி, அந்த அக்கௌண்ட் ஹோல்டரே வந்து அந்த மெயில் ஐடி மூலயமா வந்து தெரியாதனமா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ரோனே ஜோசில்தா அவங்கள தான் வந்து இப்போதைக்கு போலீஸார் குற்றவாளியா அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு மெயில் ஐடி மட்டும் தான் ஒரிஜினல் மெயில் ஐடியா இருக்கு. அந்த மெயில் மூலயமா ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில ரொபாட்டிக்ஸ் ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றாங்க. ஆனா என்ன ஐடி கம்பெனின்னு தெரியல. ஆனா ஒரு ஐடி கம்பெனி ரொபாட்டிக்ஸ் படிச்சுட்டு 2022 இருந்து அவங்க இங்கே சென்னையில் தான் ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. இப்போ அந்த குஜராத் போலீஸார் அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது, இந்த பொண்ணு தான் வந்து எல்லா மெயிலுமே அனுப்பிச்சது. எல்லா இடத்துக்குமே இந்த பொண்ணு தான் அந்த மெயில் அனுப்பிச்சதுன்னு சொல்லிட்டு. எதனால நீங்களே கேட்டால் செம ஷாக் ஆவீங்க. இப்படியெல்லாம் ஒருத்தவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஏன் இந்த கொலை மிரட்டல், இந்த வெடிகுண்டு மிரட்டல் எல்லாமே இந்த மெயில் ஏன் அனுப்பிச்சாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சும்மா தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு ஆளை பர்டிகுலராக ஒரு ஆளை போயிட்டு கார்னர் பண்ணணும், இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேர் மூலியமாக தான் நிறைய மெயில்ஸ் வந்திருக்கு. ஆனால் எப்படியோ ஒரு மெயில் மட்டும் ஒரிஜினல் மெயிலை வச்சு கண்டுபிடிச்சி இந்த பொண்ணை பிடிச்சதுனால எல்லா உண்மையுமே வந்து இப்போ அம்பலமாயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஒரு இடத்துல ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும் போது அங்கே ஒரு ஆளோட ஒரு பழக்கமாகுது. அந்த பழக்கம் வந்து லவ்வாக மாறுது. இந்த லவ் வந்து அந்த பையனுக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டாப்ல. ஏன்னா அந்த பையன் வந்து ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணதுனால இந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. பட் ஆனால் இந்த பொண்ணு இப்போ அந்த கொலை மிரட்டல் விட்டாங்களா, வெடிகுண்டு மிரட்டல், அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க எப்படி சந்தோஷமா இருக்கலாம், அவன் வந்து ஏமாத்திட்டான். இப்போதைக்கு சொன்ன விஷயம் எல்லாமே, இப்போதைக்கு நம்மளுக்கு நியூஸா எல்லாமே கிடைச்ச விஷயம் எல்லாமே வந்து இப்படி தான் சொல்றாங்க. என்னன்னா, அந்த பொண்ணு தான் வந்து இந்த பையனை கார்னர் பண்ணுறதுக்கு, இந்த பையனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெடிகுண்டு மிரட்டல் எல்லாமே வந்து பிளான் பண்ணி இந்த பொண்ணு டார்க் வெப் மூலயமா நிறைய மெயில்ஸ் வந்து ஏகப்பட்ட இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு சில மெயில்ஸ் தான் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம், அதுக்கப்புறம் டிஜே மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்கூல்ஸு எல்லாம் சின்ன சின்ன பசங்க இருக்கிற ஸ்கூல்ஸ், அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே வெடிகுண்டு மிரட்டல் போயிருக்கு. ஆனால் அப்போல்லாம் எதுவும் சீரியஸும் எடுத்துக்காத குஜராத் போலீஸார், அது மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துல இருக்கிற போலீஸார் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்காதனால கடைசி ஆயுதமாக வந்து இந்த AI-17 ஏர் கிராஷை வந்து பெருசாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த மெயில் அனுப்பிச்சா இவன் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்ச மெயில் தான் வந்து இப்போ இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான க்ளூவாக மாறிடுச்சு. இப்போ இந்த நியூஸ் எல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கே ஒரு பயம் வருது. ஒன் சைடாக லவ் பண்ண பொண்ணு அந்த பையன் கிடைக்காதனால இப்படியெல்லாம் கிரிமினலாக யோசிப்பாங்களான்னு சொல்லிட்டு இந்த செய்தியை பார்க்கும் போது நம்மளுக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இவங்கள கூட்டின்னு போயிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது எப்படி இந்த மெயில்ஸ்லாம் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு தனித்தனி மெயில் ஐடி, அவங்களோட பர்சனலாக யூஸ் பண்ணுற டிவைசஸில் லாகின் பண்ணி டார்க் வெப் மூலயமா இந்த மெயில்ஸ் எல்லாமே வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் VPN ஆன் பண்ணி அனுப்பிச்சா நம்ம இருக்கிற இடம் தெரியாது, நிறைய பேரை வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நினச்சி இந்த VPN ஆன் பண்ணி இந்த மெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே எங்கே தெரியுமா ட்விஸ்ட் நடந்திருக்கு, இவங்க லாகின் பண்ணி வச்ச எல்லா மெயில்ஸுமே வந்து அவங்க பர்சனல் டிவைசஸில் லாகின் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பர்சனல் டிவைசஸ்லேயே அவங்களோட பர்சனல் மெயில் ஐடி கூட இருந்திருக்கு. அந்த பர்சனல் மெயில் ஐடியில இருந்து தெரியாதனமாக ஒரு மெயில் அனுப்பிச்சதுனால இவங்க மாட்டிக்கினாங்க. நிறைய பேருக்கு வந்து இது ஒரு சந்தேகமாக இருக்கும். வெப்பு தெரியும், www.com அப்போல்லாம் போட்டு சர்ச் பண்ணலாம். பட் ஆனால் இந்த டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணுறது சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஐடி ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த டார்க் வெப்னா என்ன, இந்த டார்க் வெப் வந்து எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும்.
அதனாலே என்னமோ தெரியல இப்படியெல்லாம் கிரிமினலாக யோசிச்சு அந்த பையனை வந்து மாட்ட வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கா. ஆனால் என்ன ட்விஸ்ட்னா எல்லாம் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு கடைசியில் மண்டையில் இந்த கொண்டைய மறந்த மாதிரி அவங்க மெயில் ஐடி மூலியமாகவே ஒரு மெயில் அனுப்பிச்சு மாட்டிக்கினாங்க. இந்த கேஸ் சம்மந்தமாக இன்னும் பல விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து இன்னும் சுவாரஸ்யமாக நீங்கள் கேட்கணுன்னா 5th ட்ராக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க.